ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 29 மே 2026. बाबाउடைய மகா வாக்கியம், सदा एक रस अचल अडोल बनने और बनाने की विशेष शक्ति ये ड्रामा की पॉइंट है. சதா நம்முடைய மனநிலையை சீரானதாக ஆடாத அசையாததாக வைத்துக்கொள்வதற்கான முக்கியமான பாயிண்ட் வந்து ட்ராமா இல்லையா. நமக்கு ஒரு பெரிய ஆயுதம் பாபா கொடுத்துருக்க ட்ராமா. சரி, இன்றைக்கி சீனில் இதான் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ண மாட்டோம், ஏன் எதனால் இந்த கேள்விக்குள்ளே போக மாட்டோம். ஒருவேளை அந்த ட்ராமான்னு கூடிய பாயிண்ட் இல்லைன்னா, ஏன் நடந்தது, நீங்கள் ஏன் இப்படி பண்ணீங்க, இதுக்கு என்ன காரணம், அதுக்கு ஒரு முடிவே இல்லை. இதனாலே என்ன ஆகுது, பல இடங்களில் சண்டை சச்சரவு வருது. इसे शक्ति के रूप में धारण करने वाला कभी हार नहीं खा सकता. அப்போ இதை வந்து இந்த பாயிண்ட்டை இது ஒரு சக்தியாக, இது ஒரு பெரிய ஆயுதமாக நம்ம யூஸ் பண்ணுறோன்னா நம்ம மாயையிடம் தோக்க மாட்டோம். लेकिन पहले ड्रामा की बिंदी लगाकर व्यर्थ संकल्पों को शुद्ध संकल्पों में परिवर्तन करो. ஆனால் இந்த நாடகம் என்பதற்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு, நாடகம் அப்படின்னு அதில் நம்ம பிந்தி அந்த புள்ளி வச்சுட்டு வீணான சங்கல்பங்களை, ஏன்னா அந்த நேரத்தில் ட்ராமான்னு வரலைன்னா எவ்வளோ தாட்ஸ் வரும் இல்லையா, ஐயோ அப்படியா இப்படியா, ரொம்ப குழப்பமான விஷயங்கள் இருக்கும். ட்ராமா அந்த ஒரு பவர்ஃபுல் ஒரு ஃபுல் ஸ்டாப் நம்ம வைக்கும் பொழுது வேஸ்ட் தாட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வச்சிடுறோம். அப்போ நம்ம பாசிட்டிவாக யோசிக்க ஆரம்பிக்கிறோம். நல்ல நல்ல விஷயங்கள் நமக்கு புத்தியில் வருது, நல்ல நல்ல சொல்யூஷன் நமக்கு புத்தியில் வருது. फिर माया के आने वाले अनेक प्रकार के विघ्नों को ईश्वरीय लगन के आधार से समाप्त करो. பிறகு மாயின் மூலமாக வரக்கூடிய பலவிதமான தடைகளை ஈஸ்வரிய அன்பின் ஆதாரத்தில் முடித்து விடுங்கள். ஸோ பாபாவுடைய அன்புக்கு, அதாவது நாம பாபா மேலே வைக்கிற அன்பு, பாபா நம்ம மேலே வைக்கக்கூடிய அன்புக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குது. எல்லா தடைகளையும் அது முடிச்சிடும். ஸோ நம்மக்கிட்ட மிகப்பெரிய ஒரு சக்தி சிவபாபா இருக்கிறாரு, மற்றும் ஞானம் இருக்குது. ஞானத்தினுடைய இவ்வளவு கருத்துக்கள் ஆயுதம் போல் இருக்குது. ஆக நம்ம எந்த சூழ்நிலையிலுமே கவலைப்படுறதுக்கோ அல்லது மேலே கீழே வர்றதுக்கோ ஒன்றுமே இல்லை. அதுக்கு ஒரு மார்ஜினே இல்லைங்கிறாரு பாபா. ஸோ நம்மக்கிட்ட இருக்கக்கூடியவரை சரிவரமாக நம்ம உபயோகப்படுத்தினால் வெற்றியாளராகலாம். நல்லது. ஓம் சாந்தி.